நாமும் பேசலாம் இங்கிலீஷ். ஆமாங்க, ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம கூட இங்கிலீஷில் பேசலாம். இன்னைக்கு நம்ம பேசிக் இங்கிலீஷ், அடிப்படையான ஆங்கில வார்த்தைகள், அதுக்கு தமிழில் பொருள் என்ன, அதை நம்ம இங்கிலீஷில் பேசும்போது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆஃப். ஆஃப் அப்படின்னா மீனிங் உடைய அப்படின்னு அர்த்தம். டு அப்படின்னா இக்கு. ஃபார் அப்படின்னா காக. வித் உடன். இன் அப்படின்னா பொருள் இல். அட் அப்படின்னா இடத்தில் அல்லது இல். இன் அட் ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான். அபவுட் பற்றி, குறித்து, அதை பற்றி, அவனை பற்றி, அவனை குறித்து. ஃப்ரம் இருந்து, சென்னையிலிருந்து. அடுத்தது பாருங்க, மீ என்னை. என்னை அப்படின்னு சொல்லணும்னா மீன்னு சொல்லுவோம். உன்னை உங்களை அப்படின்னு சொல்லணும்னா யூ அப்படின்னு சொல்லுவோம். உன்னைனா சிங்குலர், உங்களைனா ப்ளூரல். ரெண்டுத்துக்குமே யூ அப்படின்றது தான் இங்கிலீஷில். நம்மை எங்களை அப்படின்னா அஸ் அப்படின்னு சொல்லணும். அவர்களை அவற்றை, அவர்களைனா மனிதர்கள், அவற்றைனா பொருள் இல்லையா. ரெண்டுத்துக்குமே தெம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அவனை அப்படின்னா ஹிம் அப்படின்னு சொல்லணும். அவளை அப்படின்னா ஹர் அப்படின்னு சொல்லணும். அதை அப்படின்னா இட் அப்படின்னு சொல்லுவோம். இட். இப்போ இதெல்லாம் நம்ம பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டியது. இதை தெரிஞ்சுக்கிட்டோனாலே நம்மளை சுற்றி நிகழக்கூடிய சின்ன சின்ன இங்கிலீஷ் சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் பேசலாம். பாருங்க, ஆஃப்னா உடைய அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இப்போ மீனா என்னை, என்னுடைய அப்படின்னு சொல்லணும்னா நம்ம எப்படி எழுதலாம்? ஆஃப் மீ அப்படின்னு சொல்லலாம். இப்போ யூ அப்படின்னா உன்னை இல்லையா. உன்னுடைய அப்படின்னு சொல்லணும்னா ஆஃப் யூ. உங்களுடைய அப்படின்னு சொல்லணும்னாலும் ஆஃப் யூ தான். அடுத்தது நம்முடைய அப்படின்னு சொல்லணும்னா ஆஃப் அஸ். ஆஃப் அஸ். எங்களுடைய ஆஃப் அஸ். அவர்களுடைய அப்படின்னு சொல்லணும்னா ஆஃப் தெம். ஆஃப் தெம். அவனுடைய ஆஃப் ஹிம். அவளுடைய ஆஃப் ஹர். அதுடைய ஆஃப் இட். நம்ம எப்போவுமே இதை யூஸ் பண்ணுவோம் தானே. அவனுடைய, உன்னுடைய, நம்முடைய, அவர்களுடைய, அவனுடைய, அவளுடைய. இந்த மாதிரி தான் நம்ம ஆஃப் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி பேசணும் அப்படின்னா உடைய அப்படின்றது பொருள். அடுத்தது டு. டு அப்படின்றது மீ கூட சேர்ந்தா என்ன ஆகும்? டு அப்படின்னா இக்கு. மீனா என்னை. எனக்கு அப்படின்னு சொல்லணும்னா டு மீ. உனக்கு அப்படின்னு சொல்லணும்னா டு யூ. உங்களுக்கு அப்படின்னு சொல்லணும்னாலும் டு யூ தான். நமக்கு அப்படின்னு சொல்லணும்னா டு எஸ். எங்களுக்கு அப்படின்னு சொல்லணும்னாலும் டு எஸ் தான். அவர்களுக்கு அப்படின்னு சொல்லணும்னா டு தெம். அவனுக்கு அப்படின்னு சொல்லணும்னா டு ஹிம். அவளுக்கு அப்படின்னு சொல்லணும்னா டு ஹர். நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை அவளுக்கு, உனக்கு, எனக்கு, நமக்கு அப்படின்னு சொல்லணும்னா டு அப்படின்ற இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி இதில் ஏதாவது ஒரு வேர்டை நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்தது ஃபார். ஃபார் அப்படின்னா காக. மீ கூட இந்த ஃபாரை சேர்த்தோன்னா என்ன ஆகும்? எனக்காக. ஃபார் மீ. யூ கூட ஃபாரை சேர்த்தோன்னா என்ன மீனிங் வரும்? உனக்காக. ஃபார் யூ. அவங்களே ஒருத்தருக்கு மேலே 2-3 பேர் இருந்தாங்கன்னா அதே ஃபார் யூ தான், உங்களுக்காக. நமக்காக அப்படின்னு சொல்லணும்னா ஃபார் அஸ். எங்களுக்காக அப்படின்னு சொல்லணும்னாலும் ஃபார் அஸ் தான். அவர்களுக்காக அப்படின்னு சொல்லணும்னா ஃபார் தெம். அவனுக்காக ஃபார் ஹிம். அவளுக்காக ஃபார் ஹர். அதற்காக, அது அப்படின்னா இட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதற்காக அப்படின்னு சொல்லணும்னா ஃபார் இட். அவனுக்காக வாங்கினேன், அவளுக்காக வாங்கினேன், எனக்காக வாங்கினேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அப்போ ஃபார் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி இந்த ப்ரனவுனில் ஏதாவது ஒன்று நம்ம போடணும். அடுத்தது வித். வித் அப்படின்னா மீனிங் உடன். ஏதாவது ஒன்று கூட இன்னொன்றை சேர்த்து உடன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி சொல்லும்பொழுது நம்ம வித் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும். பாருங்கள், இப்போ மீ அப்படின்னா என்னை, என் அப்படின்னு பார்த்தோன்னா என் உடன் அப்படின்னு சொல்லணும்னா வித் மீ அப்படின்னு சொல்லணும். உன் உடன் அப்படின்னு சொல்லணும்னா வித் யூ. உங்களுடன் சொல்லணும்னாலும் வித் யூ தான். நம்முடன்,
with us. யார் கூட வரான்? நம்ம கூட வரான். with us. யார் கூட வரான்? என் கூட வரான். with me. யார் கூட வரான் அவன்? உன் கூட வரான். with you. யார் கூட வரான் அவன்? அவர்கள் கூட, அவர்களுடன். அவர்களுடன் அப்படின்னா with them. அதனுடன், அது கூட இதையும் சேர்த்து எடுத்துட்டு வந்துரு, அவைகள் கூட இதையும் சேர்த்து எடுத்துட்டு வந்துருன்னு சொல்லுவோம் இல்லையா, with them. அவனுடன் அப்படின்னு சொல்லணும்னா with him. அவன் கூட வரான். அவ கூட அப்படின்னு சொல்லணும்னா, அவளுடன் அப்படின்னு சொல்லணும்னா with her. அது அப்படின்னா it அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அப்போ with it அப்படின்னா அதனுடன், அது கூட அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். இப்போ நீங்கள் யார் கூடயாவது போகிறீங்க அப்படின்னாக்கா with him அப்படின்னு சொல்லலாம். with குமார். என் கூட அவன் வரான்னா with me. உன் கூட அவன் வரான் with you. நம்ம கூட வரப்போகிறான் with us. அவங்க கூட வரப்போகிறான் with them. அவன் கூட வரப்போகிறான் with him. அவ கூட வரப்போகிறான் with her. அடுத்தது in. இந்த in அப்படின்றது இடத்தை பற்றி பேசும்போது குறிக்கும். இந்த இன்னும் அற்றும் ரெண்டுத்துக்குமே இல் அப்படின்றது தான் மீனிங். ஆனால் எந்த இடத்துல இன்னை யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல அட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்றதுல ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை நம்ம அப்புறம் டீட்டெயிலாக பார்க்கலாம், இன் அட்டை பற்றி கிளியராக பார்க்கும்பொழுது. இப்போ இன் அப்படின்னு சொல்லணும்னாக்கா ஊருடைய பேர் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா நாட்டோட பேர் இந்தியா அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லைனாக்கா வெள்ளூர் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா எங்கே இருக்குது வெள்ளூர், எங்கே இருக்குது? இன் இந்தியா, இந்தியாவில். இந்தியாவில் அப்படின்னு சொல்லணும்னா இன் இந்தியா. காட்பாடி எங்கே இருக்குது? இன் வெள்ளூர். வெள்ளூரில் இருக்குது காட்பாடி அப்படின்னு சொல்லணும்னா இன் வெள்ளூர். இந்த ஸ்கூல் எங்கே இருக்குது? இன் காட்பாடி, காட்பாடியில். லண்டனில் இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா இன் லண்டன். டெல்லியில் இருக்குது அப்படின்னா இன் டெல்லி. இப்போ உங்களுக்கே தெரியும், இந்த பெரிய பெரிய ஊர்களை பற்றி பேசும்பொழுது தான் நம்ம வந்து இந்த இன்னை யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஆக்ட் அப்படின்னாலும் இடத்தை தான் குறிக்கும். ஆனால் இந்த ஆக்ட் அப்படின்றது சின்ன சின்ன இடம், குறிப்பிட்ட இடம், ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு தெருவுடைய பேர். அட் காமராஜர் ஸ்ட்ரீட். அடுத்தது அங்கே இருக்கக்கூடிய டெம்பிளை பற்றி பேசணுன்னா அட் த டெம்பிள், அட் த சர்ச், அட் த ஸ்கூல், அட் செகண்ட் கிராஸ் ஸ்ட்ரீட், அட் த பஸ் ஸ்டாப், அட் த பேங்க், பேங்கில். அப்போ இன் அப்படின்னா பெரிய பெரிய ஊர்களுடைய பெயரை சொல்லும்பொழுது நம்ம இன்னை யூஸ் பண்ணலாம். அட் அப்படின்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடத்துடைய பெயரை சொல்லும்பொழுது நம்ம அட்டை யூஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அபவுட், பற்றி அல்லது குறித்து. அபவுட் மீ அப்படின்னா என்னை பற்றி. அபவுட் யூ அப்படின்னா உன்னை பற்றி அல்லது உங்களை பற்றி. அபவுட் அஸ் அப்படின்னா நம்மை பற்றி, எங்களை பற்றி. அபவுட் தெம் அவர்களை பற்றி, அவற்றை பற்றி. அபவுட் ஹிம் அவனை பற்றி. அபவுட் ஹர் அவளை பற்றி. அடுத்தது இருந்து. ஃப்ரம் மீ அப்படின்னு சொன்னால் என்னிடம் இருந்து. ஃப்ரம் யூ அப்படின்னா உன்னிடம் இருந்து. ஃப்ரம் அஸ் அப்படின்னா நம்மிடம் இருந்து அல்லது எங்களிடம் இருந்து. ஃப்ரம் தெம் அப்படின்னா அவர்களிடம் இருந்து. ஃப்ரம் ஹிம் அப்படின்னா அவனிடம் இருந்து. ஃப்ரம் ஹர் அப்படின்னா அவளிடம் இருந்து. ஃப்ரம் இட் அப்படின்னா அதனிடம் இருந்து. இப்போ உங்களுக்கு நல்லா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இது எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.